சென்னை அண்ணா நகரில் 2 வயது பெண் குழந்தையை நாய் கடித்து குதறி உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். சுரேஷ்குமார், சென்னையில் அடுத்தடுத்து இது போன்ற நடக்கக்கூடிய சம்பவங்களால் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாகவே அமையுது. இப்போ அந்த 2 வயது பெண் குழந்தை எப்படி இருக்காங்க? விக்னேஷ், சென்னை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவன் பீமா நகர் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ரவுண்ட் பில்டிங் எனக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் தான் இந்த சிறுமி குழந்தை 2 வயது குழந்தை என்பது அவருடைய பெற்றோரோடு இருக்கிறது. இந்த 2 வயது குழந்தையை தான் சாலையோரம் இருக்கக்கூடிய தெருநாய்கள் எனக்கூடிய அந்த நாய் என்பது கடித்திருக்கிறது. இந்த நாய் கடித்ததில் குழந்தையின் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக வீட்டின் வெளியே குழந்தை தனது தாயோடு இருந்த நிலையில்தான் இந்த மிகப்பெரிய இந்த அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நுங்கம்பாக்கம் பகுதியில் நாய் ஒன்று 5 வயது சிறுமியை கடித்து குதறியிருந்த நிலையில் தற்பொழுது 2.5 வயது குழந்தையே தற்போது நாய் கடித்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சிகர சம்பவம் என்பது தாய் உடனிருந்த போது நடந்திருக்கிறது. அவருடைய தாய் பிரதீபா நம்மளோடு இருக்கிறாங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? நீங்க உடன் இருந்த போது எப்படி அந்த நாய் கடிச்சு? திங்கக்கிழமை ஒரு ஈவினிங் ஒரு 4:30 அந்த டைம்ல தான் கரண்ட் இல்லைன்னு பாப்பா எங்க வீட்டு வாசல்ல தான் நாங்க குழந்தை தெருவுலயே வேற எங்கேயுமே விடல. எங்க வீட்டு வாசல்ல தான் நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். நானும் பாப்பாவும் 10 அடி டிஸ்டன்ஸ் எல்லாம் நின்று நானும் பார்த்துட்டு எங்க பாப்பா விளையாண்டுட்டு இருக்கத ஒரு தெரு நாய் சைட்ல வீட்டுக்கு சைட்ல படுத்து இருந்திருக்குது. எங்களுக்கு தெரியல. அந்த நாய் ஒளிஞ்சு படுத்துருக்குது. வெளியில விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்படியே கடிச்சிருச்சு குழந்தைய. நான் குழந்தைய ஒரு 2 செகண்ட்ல குழந்தைய தூக்குற கூட என்ன கடிக்க வந்துருச்சு. அந்த குழந்தை அந்த நாயை விரட்டி விடவுமே குழந்தைய தூக்கிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, பெரிய ஜிஹெச் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிஹெச் இங்க இருந்து 1 hour ஆகும். அதனால எனக்கு நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனோம். தனியார் மருத்துவமனைக்கு போனோன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு நான் ரொம்ப முகம் ரொம்ப செதஞ்சிருக்கு, கண்ணு ஃபுல்லா ரொம்ப, அதனால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்கள் குழந்தை தான் முக்கியம். நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் குழந்தை முக்கியம், பரவாயில்லன்னு சொல்லி எவ்வளோ பணம் செலவுனா பரவாயில்லன்ட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி இப்போ குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி வந்துட்டாங்க. 4 நாள் ஒரு 2 நாள் அப்சர்வேஷன்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இதை எதுக்கு சொல்றேன், எங்க குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கு இது நடக்க கூடாது. மாநகராட்சியே இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறாங்க. ஏதோ நிறைய நியூஸ்லயே பாக்குற குழந்தைகள் இந்த மாதிரி கடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்து ஏன் இவங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க? ஃபுல்லா ஒரே நாயா தான் இருக்கு. இன்னைக்கு என் குழந்தைக்கு நடந்துக்கு வேற எந்த குழந்தைக்கு நடந்திருந்தா நாங்க என்ன பண்றது? உருக்கமாக அவருடைய தாய் இந்த மிகப்பெரிய அந்த சோக சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த பகுதி முழுவதுமே அதிக அளவிலான நாய்கள் தெரு பகுதியில் சுற்றித் திரிவதாகவும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கூட அந்த நாய் விரட்டி செல்வதாகவும் இதனால் பல விபத்துகள் ஏற்படுவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த குழந்தையின் தந்தை தங்கபாண்டியன் கடந்த சில நாட்களாக வேலை கூட செல்லாமல் அந்த குழந்தையை தொடர்ந்து கவனித்து வருகிறதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாய்க்கடி சம்பவம் நடைபெற்ற அந்த வீட்டுக்கு கூட குழந்தை செல்ல முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான நிலையில் இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி இந்த பகுதியில் நாய்களை பிடித்து செல்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், சென்னை மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புவோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.